நன்றியும் நிறைந்த வரவேற்பு ஒரு விழாவின் முதற் சீரான இசை மீட்ட இலக்கிய ஆர்வலரான திரு பத்மநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது கரெக்டா? ரைட், ஓகே. கரெக்டாக தெரியுதா? முகம் தெரியாமல் ஆக்கிற கூடாது என்ன? சரி, ரைட், ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டால், அண்ணன் சைமன் அவர்கள் குமிழ்முனை பதிப்பகம் புத்தகம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதை இன்றைக்கும் சிறப்பாக ஒரு வருஷம் முடித்து அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி என்னென்னா, ஒரு புத்தக வெளியீடு. அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எழுத்தாளர்கள், கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, அவங்க ஒவ்வொருத்தருடைய சிறப்புகளையும் மக்களுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி நடந்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 பொன் அரவிந்த் அவர்களுடைய அதாவது ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தினுடைய பெயரை இதில் குறிப்பிடலை. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த புத்தகத்தினுடைய இது என்ன கேட்டிங்கன்னா, பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் இன்றைக்கி வெளியிடுறாங்க. சரி, அப்படி அந்த வெளியினுடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் எல்லாத்தையும் தெரியணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றியிருக்காங்க. அப்படி அரங்கேற்றிய வகையில் 1000 பொன் அரவிந்த் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல இந்த புஸ்தகத்தை வெளியிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நாலு சோத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு வெளியீட்டு வரும்பொழுது தான் அடுத்தாப்புல பின்னாடி எல்லாமே நிகழக்கூடிய விஷயம். அப்படி வெளியிடுறதுக்கு முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய நிர்வாகியாக இருந்து பணி நிறைவு பெற்றவங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு சீல்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களே வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி, இந்த புஸ்தகம் எழுதிட்டார். அவர் எழுதின புஸ்தகத்துக்கு அதனுடைய பார்வை, இந்த புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எதன் நோக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு, எந்தனுடைய அப்படிங்கிறத ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த பார்வை, அந்த புஸ்தகத்தினுடைய பார்வையாக அதை சொல்றதுக்கு வள்ளி நாயகம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வள்ளி நாயகி, சாரி, நம்ம எல்லாமே ஆண்கள் இருக்கும் பொழுது வள்ளி நாயகம் தான். சரி, ஓகே. அவங்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு நிகழ்ச்சி இங்கே அரங்கேற இருக்கிறது. அது என்னென்னா, புத்தக வாசிப்பு நட்பு மன்றத்து இலக்கிய பந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு நூல், அந்த காலத்தில் நம்ம எழுதி வச்ச நூல்களினுடைய விஷயத்தை இன்னும் நமக்கு தெரியாமல் நிறைய இருக்குது இல்லையா? இப்போ அதை குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகநானூறு அப்படிங்கிற ஒரு நூல். உண்மையில் அந்த அகநானூரை பற்றி இன் டீட்டெயிலாக நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கே தெரியாது. ஆனால் அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வு எடுத்து அதை சொல்றதுக்கு வந்திருக்காங்க பாருங்க. அதுல ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குது. அது இயற்கை அப்படிங்கிற தலைப்புல மாரிமுத்து அண்ணா கவிஞர் ஒரு மாரிமுத்து அவர்கள் அதை எடுத்து வைக்க வந்திருக்காங்க. அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தாப்புல பெண்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஐஸ்வர்யா அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக முனைவர் சைமன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்கே சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்துட்டு இருக்கிற செல்லின் சார் அவங்களை வரவேற்கிறேன். நன்றி கூற வந்திருக்கிறோம். சக்திவேல் அவர்களையும் வருக என்று நண்பர் அவர்களையும் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா, அந்த பாருங்க, அதை உட்கார்ந்துக்கிட்டு
அதாவது அப்போ இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் விளம்பரம், அதாவது பத்திரிகையாளர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படிங்கிறத சார் நீ சொன்னாரு. அந்த ஒரு மிகப்பெரிய தூணை உட்கார்ந்து இருக்காரு மிஸ்டர் ரவி அவர்களே, வருக வருக வரவேற்கிறேன். ஸோ இந்த அருமையான நிகழ்ச்சியை வந்து நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த சைமன் மற்றும் என்ன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று இதுபோல் சிறப்பான நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வணங்கி வழிபட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய ஆர்வலர் பத்மநாதன் அவர்களுக்கு நன்றி.